Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Media Talks of Cinema மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல நிறைய பாடல்கள் வந்ததுங்க. எல்லாம் வந்து மெகா ஹிட், சூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் வந்தது. அதிலிருந்து டாப் 10 பாடல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. எந்த ஒரு படம் வந்தாலும் சரி, இல்ல ஆக்டர் வந்தாலும் சரி, புதுசா வந்தாலும் சரி, ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். ஸ்பெஷல் மென்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்தால் 4 பாட்டுமே நல்லா இருக்கும், அந்த ஆல்பமே ஓல் ஹிட் ஆகும். பட் டாப் 10ல் வந்து 4 படம் வச்சா மீதி பாட்டெல்லாம் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. ஸோ அதனால தான் அந்த ஸ்பெஷல் மென்ஷன்ன்றதை வந்து நாங்கள் வச்சிருக்கோம். பட் இந்த பாடல்கள் எல்லாமே எங்களோட ஒப்பீனியன் தாங்க. நாங்கள் சர்ச் பண்ணி ஓகே இந்த பாட்டெலாம் கேட்க நல்லா இருக்குப்பா அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன் தான். பட் உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் மாறலாம். ஸோ அதனால் எங்கள் ஒப்பீனியனுக்கு சார்பாக நாங்கள் என்ன வச்சுருக்கோமோ அதை தான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறோம். ஸ்பெஷல் மென்ஷனில் முதல் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடச்சென்னை படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அதில் வந்து என்னடி மாயாவினி, ஸ்ரீராம் வாய்ஸோட நம்ம சந்தோஷ் நாராயணன் பெரிய சென்சேஷனே சொல்லலாம். அவர் எந்த மியூசிக் போட்டாலும் அந்த படமை இட்டு அந்த ஆல்பம் டோட்டலாகவே இட்டு அந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக். இதோட விஷுவலும் நல்லா இருந்தது. பட் ஒரு சில காரணத்தினால இந்த விஷுவல் வந்து படத்துலேருந்து எடுக்கப்பட்டது. பட் இந்த பாட்டு இன்னுமே கேட்கறதுக்கு வந்து ஒரு நல்ல பாட்டு தாங்க. ஸோ இந்த பாட்டு தான் ஸ்பெஷல் மென்ஷனில் இருக்கு. அடுத்த ஸ்பெஷல் மென்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலேபா சாங், குலே பகாவலியிலிருந்து நம்ம பிரபுதேவா ஆடினா தெரியுமா, அந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டு எதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு ஒரு வைரலான ஹிட் தாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரபுதேவா டான்ஸ், பிரபுதேவானாலே டான்ஸ் தான். இந்த பாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடி யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதனால தான் இந்த பாட்டு ஸ்பெஷல் மென்ஷன் பண்றோம். அடுத்தது என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பிங்க. இந்த பாட்டு நாங்கள் எதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்காக ஒரு பாட்டு வச்சது வந்து உண்மையிலேயே ஒரு புதுசாக இருந்த ஒரு புது முயற்சி தான் சொல்லணும். ஏன்னா அந்த விஷுவல் வரும்போதில் நம்மளுக்கே புதுசாக இருந்தது. ஒரு நாய் செத்ததுக்கு வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்தது தெரியுமா. அந்த ஏக்கத்துக்காக தான் இந்த பாட்டை நாங்கள் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறோம். இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப விவேக் வந்து ஆள போறான் தமிழ்லேருந்து. இன்னைக்கு வரைக்குமே அவர் இப்போ எழுதுகிற பாட்டு எல்லாமே ஹிட்டான பாட்டு தான். ஏஆர் ரகுமானுக்கே லிரிக்ஸ் எழுதுறாருன்னா பெரிய ஆள் தானேங்க. ஸோ இந்த படம் வந்து பரியரும் பெருமாள் இந்த பாட்டு தான். அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு நிறைய பேருக்கு வந்து எதுக்கு இந்த பாட்டை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட சில ஒப்பீனியன் மாறலாம், ஏன்னா வைரல் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பாட்டு வந்து தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தியாகராஜ குமார் ராஜா சூப்பர் டீலக்ஸ் டைரக்டர் தெரியுமா, அவர் எழுதின பாட்டு தாங்க. நம்ம கோவிந்த் வசந்த் 96லேயே தெரிக்க விட்டார். பட் சீதக்காதிலையும் பிஜிஎம் ஆர்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே பிளேஸ் பண்ணியிருந்தார். சீதக்காதி படத்தில் வர ஐயா பாட்டு தான். இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறீங்களா சிவகார்த்திகேயன், அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். பட் இந்த பாட்டு இவ்வளோ வைரல் ஆகலாம் கூட அந்த பாட்டில் இருக்க தமிழ் லிரிக்ஸ்லாம் நீங்கள் போய் திருப்பி கேட்டிங்கன்னா கூட, இதுக்கப்புறம் போய் கேளுங்க, அப்போது அந்த தமிழோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. அடுத்த ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் 2ங்க. விஸ்வரூபம் 1 மெகா ஹிட்டு, அதில் வந்து பாடல்களும் செம்ம ஹிட்டு. நானாகிய நதி மூலமே அப்படின்ற ஒரு சாங் தாங்க. அம்மாக்காக எழுதப்பட்ட பாடல். நம்ம தமிழ் சினிமாவில் அம்மாவுக்கு எந்த பாட்டு எழுதினாலும் ஹிட் ஆகிடுங்க. எந்த பாட்டு எதுவும் ஹிட் ஆகிடும். முக்கியமாக நியூலியாக இருக்கட்டும், இல்லை விஐபியாக இருக்கட்டும், நம்ம தலைவர் அம்மாவுக்கு எழுதின பாட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிடும். ஆனால் இந்த பாட்டு வந்து கமல் அவர்களே பாடின பாட்டுங்க. அதுவும் எங்கே ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓஸ் பண்ண பிக் பாஸில் தான் ரிலீஸ் பண்ணார். அந்த பாட்டு அவர் அங்கே பாடும்போதே வைரல் ஆச்சு. இந்த பாட்டை திருப்பி நீங்கள் போய் கேளுங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அம்மா மேலே அவ்வளோ லவ் வரும். இப்போ ஸ்பெஷல் மென்ஷன்லாம் முடிஞ்சிச்சிங்க. 10th பிளேஸ்ல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலி சோடா 2ல வந்து பொண்டாட்டி சாங் தாங்க இருக்கு. பொண்டாட்டி உடனே நீங்கள் சிம்பு ஞாபகம் வந்துடும், வாடி வாடி அந்த பாட்டு இல்லைங்க. இது பொண்டாட்டின்னு இன்னொரு சாங்குங்க. கோலி சோடா படத்துக்கு முன்னாடியே அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு தந்த அந்த பாட்டுனா இந்த பொண்டாட்டி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாமே புதுமுக நாயகர்கள், புதுமுக நாயகி எல்லாமே இருந்தாலும் மியூசிக் வந்து புதுசாகவும் இருந்தது, ரசிக்கும்படியாகவும் இருந்தது. இந்த பாட்டு யூடியூப்ல பயங்கர வைரல் ஆச்சு. நிறைய பசங்க நம்ம ரிங்டோனாக வச்சிருந்தோம், காலர் டியூனாக கூட வச்சிருந்தோம். அங்கேருந்து பொண்ணு ஃபோன் போனால் பொண்டாட்டின்னு வரணும் அப்படின்ற காலர் டியூன்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டு 10th பிளேஸ்ல இருக்குங்க. நைன்த் பிளேஸ்ல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடி பேபி. ஏன்டா இந்த பாட்டை 9th பிளேஸில் வச்சு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல பாடல்கள் வந்திருக்குல்ல, அதனால தான் ரவுடி பேபி 9th பிளேஸில் இருக்குது. இந்த பாட்டு வந்து மாரி 2க்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து
பண்ண பாட்டு தாங்க ரவுடி பேபி. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருந்தாரு. ஏன்னா மாரி 1ல வந்து அனிருத் பண்ணிட்டாருப்பா, அனிருத் மாஸ் காமிச்சிட்டாரு. பட் மாரி 2ல என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எதுக்குப்பா யுவன் சங்கர் ராஜாவை போட்டிங்க அப்படின்ற நிறைய கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ரவுடி பேபி ட்ராக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருந்தது. அப்பயே தெரிஞ்சிச்சு மாரி 2ல வந்து பக்கா பேக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுடி பேபி தான் வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷுவலாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியோட டான்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு தான் 9th பிளேஸ்ல இருக்குங்க. Hey my dear மச்சான், நீ மனசை வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுதா. அடுத்தது 8th பிளேஸ்ல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆன் லவ். ஐ ஆன் லவ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஏ பெண்ணே நெஞ்சில் சாய்ந்து கொள்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் ரைசாவை பார்த்து பாடுவார் தெரியுமா, அந்த பாட்டு தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம யுவன் சங்கர் ராஜா தான், மியூசிக் போட்டதும் யுவன் சங்கர் ராஜா தான். என்னப்பா யுவன் சங்கர் ராஜா வந்து பழைய மாதிரிலாம் மியூசிக் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண காலம்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா ஐ ஆன் லவ் நிறைய பாடல்கள் பியார் பிரேமகாதல் ஓல் ஆலம் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் இட்டு எப்பா யுவன் சங்கர் ராஜா கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து ரசிச்ச பாடம் தாங்க பியார் பிரேமா காதல். அந்த பாட்டு தான் வந்து 8th பிளேஸ்ல இருக்குங்க. 7th பிளேஸ்ல என்ன பாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டே சிவகார்த்திகேயன் எழுதினார் தெரியுமா, லிரிசிஸ்டா மாறி எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சிடி அப்படின்னு அந்த பாட்டு தாங்க 7th பிளேஸ்ல இருக்கு. நம்ம நயன்தாரா யோகி பாபு காம்பினேஷனே பாருங்களேன், புதுசா இருந்ததுல்ல. அதுக்கு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பாடல் வச்சாங்கன்னா கண்டிப்பா அனிருத்துக்கு வந்து நம்ம பாராட்டே ஆகணுங்க. அவரோட என்ன தான் நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா இந்த பாட்டு காப்பி தானப்பா, இந்த பாட்டு எதுக்கு நீங்க இது பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா காப்பின்னு. அதனால வந்து இந்த பாட்டு நல்ல பாடல் இல்லை, ட்ரெண்டிங்ல போச்சு, கிட்டத்தட்ட 70 மில்லியன் வியூஸ் எல்லாம் தாண்டி போச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வந்து 7th பிளேஸ்ல இருக்குங்க. 6th பிளேஸ்ல என்ன பாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு நம்ம அந்தோனிதாசன் பாடின பாட்டு தாங்க, சொடக்கு மேல சொடக்கு போடுது அந்த பாட்டு தாங்க. என்னதான் டிசம்பர்ல ரிலீஸ் ஆனாலும் ஜனவரி படம் அந்த பாட்டுக்காக இந்த படத்தை போய் பார்க்கணும்ப்பா, விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து 6 படத்தில் ஆடுவார், அதுக்கப்புறம் வந்து வேல் படத்தெல்லாம் ஒரு ஃபோக் சாங் இருக்கும். பட் சூர்யாவுக்கு என்ட்ரியே ஒரு ஃபோக் சாங் கொடுத்தது, அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட தான். இதுக்காகவே விக்னேஷ் சிவனுக்கு நன்றி சொல்லிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி மாசா குத்து போட்டு லுங்கிலாம் கட்டி நம்ம சூர்யா அவர்கள் ஆடி இருப்பார். அதுக்காக தான் இந்த பாட்டு வந்து 6th பிளேஸ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரெண்டிங்கில் இருந்ததுங்க. உங்களுக்கே தெரியும் சொடக்கு மேலே வந்து எவ்வளோ அளவுக்கு ட்ரெண்டிங் இருந்தால் குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிச்சு அந்த பாட்டை சொடக்கு போட்டு குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிச்சு. அந்தக்காக தான் இந்த பாடல் 6வது பிளேஸ்ல இருக்கு. விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி வெளுக்க தோணுது, அதிகாரத்திமிர பணக்கார பவர தூக்கி. 5th பிளேஸ்ல என்ன பாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸான பாடல் தாங்க. ஏன் ஃபீலிங்ஸான பாடல்? அரி ஓகே பேபி அப்படின்னு தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். நீயும் நானும் அன்பே அப்படின்ற பாடல் தாங்க. உமைக்கா நொடிகளை வந்து நம்ம இப்போ ஆதி போட்ட மியூசிக் தாங்க நீயும் நானும் அன்பே என்ற பாடல். விஜய் சேதுபதி வந்து அதில் ஹீரோலாம் இல்லை, காமியா ரோல் தான் வருவார். இந்த மனுஷன் எது வந்தாலும் ஹிட் ஆகிடுது அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. இந்த பாட்டு பாருங்களேன், காமியா ரோல் தான் வந்தார், நயன்தாரா கூட டூயிட் பண்ணார், பாட்டு ஹிட்டு. ஏற்கனவே நானும் ரவுடி தானே வந்து நீயும் நானும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், திருப்பி இங்கே நீயும் நானும், ஆனால் 2 பாட்டும் ஹிட்டு. ஸோ விஜய் சேதுபதி நயன்தாரா வந்தாலே நீயும் நானும் ஒரு பாட்டு போடுங்க, எந்த மியூசிக் டைரக்டரும் அந்த பாட்டு ஹிட் ஆகிடும். அதனால தான் இந்த பாட்டு 5வது பிளேஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் வந்து யோசிப்பீங்க இவனுங்க வந்து எல்லாத்தையும் மெலடி பாட்டு தான் சொல்லுவானுங்க, நீயும் நானும் 2-3 பாட்டு மெலடியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஃபோக் சாங் வந்து அன்றைக்கி கொண்டாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், மறந்துடுவோம். பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இளையராஜாவை மறக்க முடியுதா? எதனால? அவர் மெலடியால தான். ஸோ அதனால வந்து மெலடி பாடல்கள் கேட்போம், அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. 4th பிளேஸில் அதே மாதிரி தாங்க 96ல் வந்து காதலே காதலே பாட்டு தாங்க இருக்குது. என்னதான் பாட்டு ஒரு 8 லைன் இருந்தாலும் இல்லை, ரசிக்கும்படியாக இருந்ததில்ல, செம்மையாக இருந்ததில்ல. இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேதா. யாரா இவர் அப்படின்னு கேட்பீங்க, யாரா இவர் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லிரிசிஸ்டே ஒரு 2-3 பேர் தான். இவங்களாம் கொண்டாடுறீங்க, பேனரில் ஃபோட்டோலாம் போடுறீங்க. இந்த மாதிரி மனுஷங்களே நீங்கள் கொண்டாடணுங்க. நீங்கள் வந்து கார்த்திக் நேதான் சர்ச் பண்ணி பாருங்களேன், இவர் எழுதின பாடல் எல்லாமே இட்டு தான். முக்கியமாக வாகை சுடுவால போராளே சாங் எல்லாமே இட்டுங்க. ஸோ இந்த மனுஷனையும் நீங்கள் வந்து வளர்த்துடணும், இவரை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். 96 இந்த பாட்டை பற்றி பேசுவோம், காதலே காதலே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏதாவது இந்த படத்தை முடிச்சுட்டு நம்ம எக்ஸோட ஞாபகமோ இல்லை ஸ்கூலில் படித்த லவ்வோட ஞாபகமோ வந்து அப்படின்னா இந்த பாடல் தாங்க. இந்த பாட்டுனால தான் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. ஏன்னா என்னதான் பாடல் ஒரு 8 வரி இருந்தாலும் இல்லை, ரசிக்கும்படியாக இருந்தது. திருப்பி சொல்கிறாங்க, என்னடா ரசிக்கும்படியாக இருக்குது, ரசிக்கும்படியாக தானே இருந்தது, அப்புறம் என்ன. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்த். யார் இந்த மனுஷன், எப்படி இப்படிலாம் மியூசிக் போடுறாரு, எல்லா பாட்டும் ஹிட்டு.
ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு லைஃப் ஆஃப் ராம் வந்துச்சு இட்டு, காதலி காதலி இட்டு, எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது அப்படின்லாம் யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் சீதா காதலியும் இம்ப்ரூவ் பண்ணுறாரு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னு. இந்த காதலே காதலே சாங் தாங்க இன்னுமே இல்லை. சொல்ல போனால் என் ஆளு கூட அடிக்கடி அந்த பாட்டு தான் போட்டு காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாட்டு நல்லா இருக்குல்ல. ஸோ லவ் பண்ணுறவங்கலாம் காதலி காதலியை பாட்டு கேட்டு அழகாக லவ் பண்ணுங்க. ஸோ இந்த பாட்டு தான் 4th பிளேஸ்லேயே இருக்குது. ஏன்னா நிறைய பேசிட்டேன்னா அதனால தான் திருப்பி லீடு கொடுத்துறேன். 4th பிளேஸ்லேயே இருக்குது. 3rd பிளேஸில் என்ன பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மென்ஷன்லேயும் ஒரு பாடலை காணும், 10th 9th 8th பிளேஸ்லேயும் ஒரு பாடலை காணும் அப்படின்னு நீங்களாம் கோவப்பட்டிருப்பீங்க. யார் அவர்? ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமான் தான். சிசிவி படத்தில் மலைக்குருவி, என்ன மலைக்குருவி, நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மலைக்குருவி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு இட்டாக்கிட்டாருங்க. வைரமுத்து வந்து அவருக்கு வந்து கவிதையாக தந்தாராம். அந்த பாட்டையும் வேறு எதனா சிங்கர்ஸ் வச்சு பாடினா அப்படின்னு சொல்லிட்டு தானே பாடி அந்த பாட்டை இட்டாக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆரை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ண காலம்லாம் இருக்குது. சார் எஸ்டிஆருக்கு வந்து காதல் வளர்த்தேன், லூசு பேனே அந்தமாரி பாடல்கள்லாம் இருக்குது. பட் நம்ம சிம்புவை திருப்பி ரொமான்டிக்காக கொண்டு வந்து வீடியோவில் நிறைய ரொமான்டிக்காக காமிச்சாரு. திருப்பி மலைக்குருவியில் வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண பாட்டு தாங்க மலைக்குருவி. அதனால தாங்க இந்த பாட்டு 3rd பிளேஸில் இருக்குது. இன்னும் முக்கியமாக நம்ம பாடும்போது என்ன அவங்க குரல் கீச் கீச்சுன்னு இருக்கே அப்படின்னுவாங்க. மனுஷன் அதையும் கீச் கீச்சை வச்சு இந்த பாடலை வச்சு கீச்சு கீச்சுன்றது எந்த கீச் கீச்சுன்னு தான் இருக்கு, அதையும் வச்சு பாடல் பண்ணுறாருன்னா அது ஏஆர் ரகுமானால மட்டும்தான் முடியும். அதனால தாங்க இந்த பாட்டு 3rd பிளேஸில் இருக்கு. டாப் 2ல என்ன பாட்டு இருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். என்ன பாட்டு சொல்ல போகிறாங்க, எல்லா பாட்டையும் சொல்லிட்டாங்க, டாப் 2ல என்ன பாட்டு இருக்கும் அப்படின்னு. டாப் 2ல இருக்கிற 2 பாட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு சம்மந்தமான பாட்டு தாங்க. குழந்தைங்க பேசினாலே ரசிக்கும்படியாக இருக்கும். இப்போ பாடினா எவ்வளோ நல்லா இருக்கும். அதனால தாங்க டாப் 2ல வந்து குழந்தைங்க பாடலே வச்சிட்டோம். அது முக்கியமாக டாப் 2ல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனால வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு மக ஆராதனா பாடினாங்க தெரியுமா, வாயாடி பெத்த புள்ள. யூடியூபே வச்சு தாக்கிச்சு. அந்த அளவுக்கு இட்டு எல்லாமே இட்டு இன்னும் வரைக்கும் இல்லை, ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு போய் பார்த்தா கூட இருக்கும், இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை. கனா படத்துக்கு வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணி தந்தது வந்து வாயாடி பெத்த புள்ள தான். ஏன்னா தான் நீங்கள் படத்தில் சத்யராஜும் அந்த பாப்பாவையும் பார்த்தா கூட அங்கே கூட நம்ம சத்யராஜும் அந்த பாப்பாவையும் கனெக்ட் பண்ண முடியல. சிவகார்த்திகேயன் ஆராதனையாக வந்து அங்கே கூட நம்மளுக்கு விஷுவலில் தெரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க அந்த விஷுவலை பார்க்கும்போது. நம்ம வந்து கமலஹாசன் ஸ்ருதிஹாசனை பார்த்துருக்கோம் பாடிலாம். பட் இந்த பேர் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆராதனா ரொம்ப க்யூட்டில் அவங்க அப்பா பாடும்போது சைடில் உட்காந்து அவங்களும் பாட்டு பாடிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்குது இப்போவே. ஸோ மேலும் மேலும் இந்த குழந்தை வந்து நிறைய பாடல் பாடணும், எல்லாமே ஹிட் ஆகணும், வைரல் ஆகணும். ஒரு பாட்டு எல்லாரையும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த பாடல் வந்து வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா பாட்டிக்கிட்டலாம் வாயாடி பெத்த புள்ளன்னு ஜாலியாக பாட்டி கொண்டாடின பாட்டு தாங்க இது. ஸோ அதனால தான் இந்த பாட்டு 2nd பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அருண் ராஜா காமராஜாக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் தான் யோசிச்சார் அந்த காம்போ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கே ரொம்ப நன்றி சார். இந்த பாட்டை உருவாக்குனது ஒருத்தர் இருக்கார்ல, யார்? நிபுன் தாமஸ், மியூசிக் டைரக்டர். அவருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளே பண்ணது மியூசிக் தாங்க. சவால் பாட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணது இவர் தான். ஸோ அவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கலாம். டாப் 1ல என்ன பாட்டு இருக்குது, குழந்தை பாட்டுன்ட்ட. பட் என்ன பாட்டு அப்படிலாம் கேட்டுருப்பீங்க, கீழே கழுவியும் ஊற்றின்னு இருப்பீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 1ல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் டிக் டிக்கில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, குறும்பா தாங்க. இந்த பாட்டு வந்து செம்மையாக இருந்ததுங்க. எனக்குலாம் ஃபீலிங்காக இருந்தது, எங்கள் அப்பா எப்படின்னா இப்படி பாடிக்கிறாரா அப்படின்னு கோவலாம் வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழலைத்தனமான ஒரு பாட்டு. தமிழ்லாம் புரியவே இல்லை. அதில் இருக்கிற தமிழ் சிப்ஸ் பாக்கெட்டுக்கு வந்து ஏதோ சொல்லியிருக்கிறாங்களா. ஆனால் என்ன சொன்னாங்க, உருளை சீவல் பை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உங்களுக்கே புரியுதா? அப்படின்னா வந்து உருளைன்னா பொட்டேட்டோ சிப்ஸு, அதை கூட பாருங்க அழகாக வச்சிருக்காங்களா. பட் இந்த பாட்டு வந்து குழந்தைங்களுக்கு புரியலனா கூட இல்லை, அந்த குறும்பா அப்படின்ற வேர்டே வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு, ரொம்ப சென்சேஷனாக ஆகிடுச்சு. ஸோ இந்த பாட்டு தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான அப்பா பையன் தான் நடிச்சிருந்தாங்கல்ல, ஜெயம் ரவி அவங்க பையன் நடிச்சிருந்தாங்க. அந்த லவ்வெல்லாம் காமிக்கும் போது, அவங்க ஃப்ளாஷ்பேக் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும் போது நம்மளுக்கே ஆசையாக இருந்தது, நம்ம அப்பா இப்படிலாம் நம்மளை கொஞ்சணும்டா அப்படின்னு ஆசையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் வந்து மெலடி போட்டாலே இட்டு தாங்க இல்லை, சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் போட்ட எல்லா பாட்டையும் இட்டு தான். இந்த பாட்டு வந்து அவர் எதுனா ஒரு வருஷத்தில் ஒரு பாட்டு வந்து சென்சேஷன் ஆகி விட்டுறாரு. இப்போ அதனால தான் திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவரே இருக்காரு. பட் இந்த பாட்டு எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கே அவர்களுங்க. பொதுவாக வந்து அம்மாவுக்கு பாட்டு எழுதி நம்ம பார்த்துருக்கோம், புள்ள அப்பாவுக்கு எழுதியும் பார்த்துருக்கோம், அப்புறம் அம்மா பொண்ணுக்கு எழுதியும் பார்த்துருக்கோம். இவ்வளோ பாட்டெலாம் பார்த்துருமே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு பாட்டு எழுதுனா எப்படி எழுதுவார் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, இல்லை புதுசாக இருக்குல்ல, கண்டென்ட்டே புதுசாக இருக்குது. பட் இதுக்கு எப்படி லிரிக் எழுதுவாங்க அப்படின்னு போய் கேட்கும் போதே இல்லை நம்மளுக்கு எப்படி யோசனை இருக்குது எப்படி எழுதுவார் அப்படின்னு.
பட் அதையும் வந்து தான் பெஸ்ட் லிரிசிஸ்ட் தான் திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. மதன் கார்கி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துற அளவுக்கு, ஏன்னா அவர் தமிழ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இன்னும் அவர் நிறைய பாடல்கள் எழுதணும், இந்த மாதிரி புதுசாக பாடல்கள் நம்மளுக்கு தரணும். ஸோ குறும்பா தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே. உங்களுக்கு வந்து இந்த 10 பாடல்களை பார்த்துட்டு எதனா பாடல்கள் வந்து வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தெரியும். களி ஊற்றுந்தா கீழே களி ஊற்றுங்க. முக்கியமாக டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.